அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக முஸ்லிம்கள் ஆற்றியுள்ள பங்குகளையும் அவர்கள் செய்துள்ள தியாகங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை, போராடியவர்களை மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அறியச் செய்வது அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும், கடந்த 58 ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை மாத்திரம் இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால் நாம் இந்த நாட்டு விடுதலைக்காக என்ன செய்தோம் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்த அற்பமான தியாகங்கள் எல்லாம் தொலைக்காட்சி வழியாகவும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வானொலிகள் வழியாகவும் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் வழியாகவும் பிஞ்சு மனங்களிலே விதைக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பது போன்ற தோற்றம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இவர்களுடைய இருட்டடிப்பு செல்கிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை போரிலே கதாநாயகனாக கருதப்படுகின்ற மாவீரன் திப்பு சுல்தான், இந்த திப்பு சுல்தானுடைய தியாகம், வெள்ளையர்களை எதிர்த்து நின்ற வீரம், இதெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திப்பு சுல்தானுடைய வீர தீர பராக்கிரமத்தை பறைசாற்றுகின்ற, வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் செய்த மிகப்பெரிய போர்களை எல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடராக தயாரித்து இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான தூர்தர்ஷனிலே ஒளிபரப்பினார்கள். அந்த திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஒளிபரப்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு முன்னால் ஒரு டைட்டில் போடுவார்கள். என்ன டைட்டில்? இதிலே சொல்லப்படுகிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் யாரையும் குறிப்பிடுவது இல்லை, கற்பனை என்று போடுவார்கள். திப்பு சுல்தான் என்று ஒருவன் இந்த நாட்டிலே வாழ்ந்தான், அவனுக்கு இந்த நாட்டிலே சமாதி இருக்கிறது, அவன் கட்டிய கோட்டை கொத்தளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு சென்றால் அவன் வாழ்ந்து மடிந்த ஆட்சி புரிந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்று சான்றுகளாக கண்முன்னே இருக்கிறது. இதோ இருக்கிற திண்டுக்கல்லிலே கூட திப்பு சுல்தான் கட்டிய கோட்டை இருக்கிறது. இப்படி வாழ்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்த உண்மை சம்பவத்தை இந்த நாட்டில் உள்ள தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பும் பொழுது எப்படி பரப்பினார்கள்? இது கற்பனை, இப்படி ஒன்று நடக்கல, இதை ஒளிபரப்பாம இருந்திருக்கலாம். ஒளிபரப்புறோம் என்ற பெயரில் இதை ஒளிபரப்பி விட்டு இது கற்பனை, இது யாரையும் குறிப்பிடாது என்று போட்டார்கள் என்று சொன்னால், அப்ப நம்முடைய தியாகங்களை அப்படி தப்பி தவறி சொல்வதாக இருந்தால் கூட அது ஒரு சினிமா மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிறங்க, ஒரு சீரியல் மாதிரி எடுத்துக்கிறங்க என்ற அளவுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்முடைய தியாகத்தை இருட்டடிப்பு செய்வதை பார்க்கிறோம். சுதந்திர தின பொன்விழா என்று, பொன்விழா என்றால் 50வது ஆண்டை சொல்வார்கள். சுதந்திரம் கிடைத்த 50வது ஆண்டிலே கோலாகலமாக நமது நாட்டிலே பொன்விழா கொண்டாடினார்கள். பொன்விழா கொண்டாடுகிற நேரத்தில் தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். பொன்விழா ஆண்டிலே நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்று ஒரு புகைப்பட கண்காட்சி இந்த சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. யாரெல்லாம் தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவங்களுடைய புகைப்படங்களையும் அது குறித்த குறிப்புகளையும் கீழே எழுதி ஒரு புகைப்பட கண்காட்சியை தமிழக அரசு, கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு 50வது ஆண்டிலே, 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 50வது ஆண்டிலே பொன்விழாவிலே அந்த கண்காட்சி நடத்தியது.
அதை உள்ள நுழைந்து ஒவ்வொரு படமாக நாங்கள் உற்று உற்று பார்த்தோம், சுற்றி சுற்றி வந்தோம். ஒரே ஒரு முஸ்லிம் படமும் அங்கே இல்லை, ஒரே ஒரு முஸ்லிமுடைய பெயரும் அதில் இல்லை. நாட்டினுடைய விடுதலைக்கு பொன் விழா நடக்கிறது. யாரெல்லாம் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவர்களை பட்டியலிட்டு திரட்டி சான்றுகளோடு அந்த கண்காட்சி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. அந்த கண்காட்சியிலே இடம்பெற்ற புகைப்படங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் ஒரு முஸ்லிமுடைய படமும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது திட்டமிட்டு செய்கிறார் என்று விளங்குகிறதா? இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை இருட்டடிப்பு செய்து முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது போலவும், தியாகம் செய்யாதவர்கள் தான் இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டவர்களை போன்றவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாளிதழை நான் பார்க்கிறேன், அதிலே போட்டிருக்கிறார், சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று போட்டுவிட்டு இந்த சிப்பாய் கழகத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் தெரியுமா? மங்கள் பாண்டே என்று எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வந்த ஒரு பேப்பர், இன்றைக்கு வந்த ஒரு நாளிதழில் போட்டிருக்கிறார், இந்தியாவுடைய முதல் போர் சுதந்திர போர் சிப்பாய் கழகம், அதை தலைமை தாங்கி நடத்தியது யாருன்னு கேட்டா மங்கள் பாண்டே என்று போட்டுவிட்டு, அந்த மங்கள் பாண்டேக்காக வேண்டி சல்மான் கான் ஏதோ நடிகர் அமீர் கானா அவன் ஒரு சினிமா எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அதை போட்டு சுதந்திர வீர சிறப்பு மலர் என்று போட்டிருக்கிறான். நாட்டினுடைய விடுதலைக்காக நடந்த போரிலே சிப்பாய் கழகம் தான் முதல் போர், அதுல சந்தேகம் இல்லை. அதற்கு தலைமை தாங்கியது யார்? யாருடைய தலைமையிலே அந்த சிப்பாய் கழகம் நடந்தது? அதிலே பலியானவர்களிலே யார் அதிகம்? எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் பார்த்தீர்களா? வேலூரிலே தான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறது. சிப்பாய் கழகம் என்றால் என்ன? வெள்ளையர்களுக்கு அடிவரடிகளாக நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் சிப்பாய்களாக சேர்கிறார்கள். வெள்ளையர்கள் அவர்களுக்கு ஆள் பலம் இல்லாத காரணத்தினால் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள். போலீஸ் வேலைக்கும் ராணுவத்துக்கு கூலிக்கு நம்ம நாட்டுக்காரனே பிடிக்கிறார்கள். இப்படி சிப்பாய்களாக அவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு பல வகையில அவர்களை இன்சல்ட் பண்ணுகிறார்கள் வெள்ளை ராணுவம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தோட்டாக்களிலே, துப்பாக்கி தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பை தடவி, பன்றி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டா என்று சொல்லி அதை கொடுத்து அதை கையாள சொல்லி உத்தரவு போடுகிறது வெள்ளை அரசு. முஸ்லிம்களுக்கு அது தடுக்கப்பட்ட பொருளாக இருப்பதால் வெள்ளையர்களை எதிர்த்து ராணுவமே கிளர்ச்சி செய்கிறது. வெள்ளையர்களை சேர்ந்த சிப்பாய்களை எதிர்த்து முதலாக வெள்ளைக்காரனை எதிர்த்து நடந்த யுத்தம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல வேண்டும். அப்பதான் வெள்ளைக்காரனை எதிர்க்கணும் என்ற ஒரு உத்வேகம் மக்கள் மனங்களிலே ஏற்படுகிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? மௌலவி அகமதுல்லா ஷா. அவருடைய தலைமையில் தான் இந்த கலவரம் துவங்குகிறது. சிப்பாய்கள் கொல்லப்படுகிறார்கள், பீரங்கியிலே வைத்து அவர்கள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். இப்படி கொன்று குவிக்கப்பட்டவர்களிலே 90% பேர் முஸ்லிம்கள். 90% முஸ்லிம்கள் பலியான ஒரு சம்பவத்தை எப்படி திசை திருப்புகிறார்கள்? மங்கள் பாண்டே இதற்கு தலைமை தாங்கினார் என்று வரலாற்றை தலைகீழாக புரட்டி பொய்யை சுதந்திர பொன்விழாவிலே சுதந்திர தினத்திலே மக்கள் மத்தியிலே விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம தான் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இல்லஸ்டேட் வீக்லி என்ற பத்திரிகையிலே குஷ்வந்த் சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்த பொழுது அழகாக எழுதினார், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் தியாகத்திலே, உடலாலும் பொருளாலும் செய்த தியாகத்திலே, வெள்ளையர்களை விரட்டுவதற்கு செய்த தியாகத்திலே தங்கள் சதவிகிதத்திற்கும் மேல் அதிகமாக பங்களித்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நாம் 20% இந்த நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் தியாகத்திலே 40% இருக்கிறோம். சிறுபான்மையாக இருக்கிற ஒரு சமுதாயம் அதனுடைய சதவீதத்துக்கு ஏற்பட்டால் தியாகத்தை செய்ய முடியும். ஆனால் முஸ்லிம்கள் எத்தகைய தியாகம் செய்தார்களாம்? நேர்மையான ஒரு எழுத்தாளர் என்று பெயர் பெற்ற குஷ்வந்த் சிங் எழுதுகிறார், அந்த காலத்தில் இல்லஸ்டேட் வீக்லிக்கு அவர்தான் ஆசிரியராக இருந்தார். அந்த பத்திரிகையில, அந்த வார பத்திரிகையில எழுதுகிறார்,
முஸ்லிம்கள் தங்கள் சதவிகிதத்திற்கும் அதிகமாக 100க்கு மற்றவர்கள் 100 பேருக்கு 40 பேர் தியாகம் செய்தார்கள் என்றால் முஸ்லிம்கள் 60 பேர் தியாகம் செய்கிறார்கள். இப்படி சதவிகிதத்தை தாண்டி தியாகம் செய்த சமுதாயமாக முஸ்லிம்கள் திகழ்கிறார்கள் என்று நற்சான்று வழங்குகிறார். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்லவர்கள் வழியாகத்தான் நம்முடைய தியாகங்கள் சொல்லப்படுகிறதே தவிர அரசு எந்திரங்கள் மூலமாக திட்டமிட்டு நம்ம ஏதோ வெளிநாட்டுக்காரரை போன்றும் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை பெறுவதற்காக வேண்டி மீட்பதற்காக வேண்டி யார் தியாகம் செய்வார்கள் தெரியுமா? யார் அதை உருவாக்கினார்களோ, யார் இழந்தார்களோ, யார் பறிகொடுத்தார்களோ அவர்கள் தான் அதற்காக தியாகம் செய்வார்கள். இந்தியாவை பொறுத்தவரை மற்ற சமுதாய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லை. இந்த ஏழை இந்தியாவிலே 80% இந்தியாவை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். உருவாக்கிய இந்தியாவை முஸ்லிம்களிடம் இருந்துதான் வெள்ளையர்கள் தட்டி பறிக்கிறார்கள். பறிகொடுத்தது முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால் நம்முடைய கையில் இருக்கும் போதுதானே இந்த ஆட்சி அவர்கள் கைக்கு போனது என்ற உத்வேகத்தின் காரணத்தினால் தான் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் அதிகமாக தியாகம் செய்தார்கள். எப்படி எல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் நீங்க எல்லாம் பார்ப்பீர்கள். பள்ளிவாசல் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை இருக்கிறது, இந்துக்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன, புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கின்றன, சீக்கியர்களுக்கு குருத்துவாராக்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு மதத்திற்கும் ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் எல்லாம் எதற்கு பயன்படும்? வழிபாடு நடத்துவதற்குத்தான் பயன்படும். கோவிலிலே பூஜை தான் செய்வார்கள். அங்கே அரசியல் பேச மாட்டார்கள், நாட்டை பற்றி பேச மாட்டார்கள். சாமியிடத்திலே என்ன கோர வேண்டும் என்பதை மாத்திரம்தான் பேசுவார்கள். ஆனால் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த பொழுது பள்ளிவாசலே சுதந்திர போராட்ட வேலையாக அமைத்த சமுதாயம் வழிபாட்டு தலத்தையே நாட்டின் விடுதலைக்குரிய தலமாக மாற்றிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமைகளிலே நடத்தப்படுகிற ஜும்மா உரைகளில் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும், இவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும், அது நம் மீது சுமத்தப்பட்ட மார்க்க கடமை என்றெல்லாம் நம்முடைய உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் அன்றைக்கு வீர முழக்கம் செய்தார்கள், உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? நமக்கெல்லாம் சொன்னார்கள், நம்முடைய அப்பன் பாட்டன்மாருக்கு சொன்னார்கள், முஸ்லிம்களே நீங்கள் வெள்ளையர்களுடைய உடையை அணியாதீர்கள். வெள்ளையர்களுடைய உடைய பேண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முஸ்லிம்கள் பேண்ட் போடவே மாட்டார்கள். ஏன் போட மாட்டார்கள்? அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி வெள்ளையருடைய உடை நமக்கு ஹராம், வெள்ளைக்காரன் போடுற டிரெஸ் நீ போடாதே, அப்பதான் நமக்கு வெறுப்பு வருமா? வெள்ளைக்கார மேல அப்பதான் நமக்கு கோபம் வருமா? கோபம் வந்தா தான் நம்ம ஆயுதம் தூக்கி போராடுவோமா? அதுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? வெள்ளையர்களுடைய உடை பேண்ட் அணிவது ஹராம் என்று சொன்னார்கள். அதே போல இங்க உள்ளவர்கள் எல்லாம் கிருதா வைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்க வெள்ளைக்காரன கிராப் போட்டுக்கிட்டு வந்தான். ஆரம்பத்தில் கிராப் ஹராம் என்று சொன்னார்கள். வெள்ளைக்காரன் கிராப் போட்டின காரணத்தினால கிராப் போட்டாதீங்க என்று சொன்னார்கள். அதே மாதிரி வெள்ளையர்களுடைய மொழி ஆங்கிலம், ஆங்கிலம் படிக்காதீங்க. இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக இங்க பள்ளிவாசல் அல்லாஹ்வை தொழுகிற பள்ளிவாசல்களிலே தொழுகை நேரம் போக மற்ற நேரங்களை எல்லாம் எதற்கு பயன்படுத்தினோம் முஸ்லிம்கள்? வெள்ளையனுடைய மொழியை சீண்டாதே, வெள்ளையனுடைய உடையை அணியாதே, வெள்ளையனுடைய கோலத்தை நீ கொள்ளாதே என்று பிரச்சாரம் செய்து முஸ்லிம்களுக்கு வெறி ஊட்டினார்கள். அந்த வெறியின் விளைவாகத்தான் குஷ்வந்த் சிங் சொன்னார்ல, அதாவது சதவீதத்திற்கு மேல் முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள் என்று. அது ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? நமக்கு மார்க்க ரீதியாகவே நமக்கு உத்வேகத்தை நம்முடைய முன்னோர்கள் ஊட்டினார்கள். மத ரீதியாகவே வெள்ளையர்களை எதிர்ப்பது கடமை என்று நமக்கு சொன்னார்கள். அந்த உத்வேகத்தின் அடிப்படையில் தான் வெள்ளையர்களை எதிர்ப்பது நம்முடைய மார்க்க கடமை. மற்றவங்க எல்லாம் மார்க்க கடமை நினைக்கல, வெள்ளையர்களை எதிர்ப்பது மார்க்க கடமை என்று நினைத்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். ஏன் இப்படி எல்லாம் நம்ம ஆளானோம்?
என்று கேட்டால் இந்த நாட்டை உண்டாக்குறது நம்ம. எதனால முஸ்லிம்கள் அப்படி வீறு கொண்டு எழுந்தார்கள் என்று சொன்னா, இப்ப நம்ம இந்தியாங்கிறோம்ல, இன்னைக்கு 110 கோடி மக்கள் நெருங்கி விட்டோம். அவ்வளவு பெரிய நாடாக இன்னைக்கு வளர்த்திருக்கிறோம். பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம். உலக மக்கள் தொகையில 6இல் 1 அல்லது 5இல் 1 என்று சொல்லுகிற அளவுக்கு பெரிய மனித வளம் கொண்ட நாடாக இன்றைக்கு இருக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், பின்னோக்கி சென்று பாருங்கள். இப்படித்தான் இந்தியா கடந்த காலத்தில் இருந்ததா? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாகத்தான் இந்தியா இருந்ததா? இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் என்று வாஜ்பாய், மன்மோகன் சிங் அனுபவிக்கிறார்களே, இந்த இந்தியா எப்படி உருவானது? இந்த இந்தியா உருவாவதற்கான வரலாற்று பின்னணி என்ன? நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பீர்கள். பாடல் பாடத்தில் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் என்று போட்டு சேர நாடுன்னு ஒண்ணு, சோழ நாடுன்னு ஒண்ணு, பாண்டிய நாடுன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் நாயக்கர் ராஜ்யம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர்னு ஒண்ணு. இப்படியாக பாத்தீங்கன்னு சொன்னா பல்லவன் ஒரு பக்கம், பல்லவ சாம்ராஜ்யம், அங்க கொங்கு நாட்டு தங்கம், இப்படி எல்லாம் என்ன செய்யலாம். நம்ம ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் 100 நாடா இருந்துச்சு. தமிழ்நாடு இருக்க இன்னைக்கு ஒரு நாடா கூட இல்ல. இந்தியாவுடைய எத்தனையோ மாநிலங்களில் ஒரு மாநிலமா இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வந்தார்கள் சொல்றீங்களே, அவர்கள் இந்த நாட்டிற்கு வரக்கூடிய நேரத்திலே எப்படி இருந்தது தெரியுமா? சிவகங்கை ஒரு நாடு, காரைக்குடி ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, இதெல்லாம் ஒரு நாடுங்க. ஊரையெல்லாம் நாடு வச்சிருந்தாங்க. அருணாங்கி ஒரு நாடு, மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நாடு, இங்கிட்டு பார்க்க மகாபலிபுரம் அது ஒரு நாடு, இங்கிட்டு பார்க்க காஞ்சிபுரம் அது ஒரு நாடு, அங்கிட்டு பார்க்க வேலூர் அது ஒரு நாடு. செஞ்சு இதெல்லாம் கோட்டை வச்சு பாத்தீங்களா? செஞ்சு கோட்டைமா, வேலூர் கோட்டை இருந்தா ராஜா இருந்தான்னு அர்த்தம். வேலூர் ஒரு நாடு, செஞ்சு ஒரு நாடு. இப்படி இந்த தமிழ்நாட்டையே 200-300 நாடா வச்சிருந்தாங்களே. அப்ப இந்தியா எத்தனை நாடா இருந்திருக்கு? ஒரு 5000 நாடா இருந்திருக்கும். இந்தியான்னு ஒரு நாடு இருக்கவே இல்லை. 5000த்திற்கு மேற்பட்ட துண்டு துண்டு ஊர்களையும் ஜில்லாவையும் தாலுகாவையும் நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அவனை எல்லாம் மண்டியில தட்டி என்னடா நாடு, அருணாங்கி ஒரு நாடா, புதுக்கோட்டை ஒரு நாடான்னு ஓய் அடிச்சு அதை ஒண்ணு ஆக்குனது எங்க அப்பம் பார்த்தேன். விளங்குதா? முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி புரியாவிட்டால் என்ன செய்யணும்? இன்னைக்கு சென்னையில இருந்து நாங்க மதுரைக்கு போறான்னா ஒரு 12 நாட்டை கடந்து போகணும். ஆமா, சென்னையில இருந்து மதுரைக்கு போறதா இருந்தா அதுக்கு இடையில ஒரு 12 நாடு வரும். 12 விசா வாங்கிட்டு 12 இடத்துல இறங்கி போகணும். இன்றைக்கு ஒரே நாடுன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்களே, இதை உண்டாக்குது எப்படி? மந்திரத்துல சேர்ந்துருச்சா? சேரன் சோழன் அடிச்சுக்கிட்டானே, சேரன் சோழன் பாண்டியன் வெட்டின்னு செத்தானுங்கள, அதெல்லாம் பிடிச்ச மண்ணில இறக்கி ஒரே மாதிரி ஆக்குனது யாரு? யார் ஆக்குனா? 800 வருஷம் ஆண்ட எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இந்த ஊரு தாலுகாவெல்லாம் பிடிச்சி ஒன்னா சேர்த்து என்னோட நாடு வேடா இல்ல சேர்ந்துக்கடா என்று ஒரு நாட்டை உருவாக்கினோம். 80% முஸ்லிம்கள் ஒருங்கிணைத்தார்கள், 10% வெள்ளையர்கள் ஒருங்கிணைத்தார்கள், மீதி 10% தான் நாடு விடுதலை அடைந்த பிறகு நேருவும் வல்லபாய் பட்டேலும் காங்கிரசும் நிர்மாணித்தார்கள், உருவாக்கினார்கள். அப்ப 80% நாட்டை இந்தியாண்டு உண்டாக்கி வைத்திருந்தார்களே, அதை பறிகொடுத்த காரணத்தினால் நாமல்ல உருவாக்கணும், நாமல்ல கஷ்டப்பட்டோம், நாமல்ல இருக்கா ரத்தம் சிந்தணும். ஒரு நாட்டை ஒரு நாட்டோட சேர்க்கணும் சும்மாவா? சும்மா சேர்த்துற இயலுமா? என்ன செய்யணும்? அங்க சண்டைக்கு போகணும், அங்க நம்ம இறக்கணும், அங்க பல உயிர்களை தியாகம் பண்ணணும், பல பொருளாதாரத்தை இழந்து 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 ஒண்ணு ஒன்னா சேர்த்து 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 800 வருஷம் கட்டிய கோட்டை இந்தியா ஒரு நாள்ல உண்டானது அல்ல. 800 ஆண்டு கால உழைப்பில் இந்த இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குனதே முஸ்லிம்களாக இருந்த காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி அதிகமாக நம்ம உண்டாக்குன நாடு செதறி கிடந்த நாம ஒன்று திரட்டினோம். இப்படி ஒரு நாட்டை பாழாக்கிட்டாங்களே, புடிச்சுக்கிட்டாங்களே என்ற ஒரு வெறி கொண்டு உத்வேகம் கொண்டு வெள்ளையர்களை எதிர்த்தார்கள். வெள்ளை காரணம் வழங்குதா? பறி கொடுத்தது நாம, உண்டாக்குனது நாம. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய நிர்வாக முறையை நீங்கள் பாருங்கள். இந்த நிர்வாக முறையெல்லாம் யார் உண்டாக்குனது? நம்ம வந்திருக்கலன்னு வைங்க, முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணலன்னு வைங்க,
இந்த நாட்டினுடைய சட்டம், போக்குவரத்து, நிர்வாகம் எல்லாமே நாசகராகி போயிருக்கும். முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த நேரத்தில் தான் என்ன செய்யறாங்க, அதை பல கிராம சபைகள் தனியா உண்டாக்குறாங்க, மாவட்டம் ஒண்ணு உண்டாக்குறாங்க, அப்புறம் மாநிலம் ஒண்ணு உண்டாக்குறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எப்படி பஞ்சாயத்து, பஞ்சாயத்து இப்ப மாத்திட்டாங்க. இப்ப நகரம், நகர சபை அல்லது ஊராட்சி, பேரூராட்சி, சீரூராட்சின்னு மாத்திட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேரு, பஞ்சாயத்து. பஞ்சாயத்துனா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேரு, பஞ்சாயத்து. பஞ்சாயத்துனா என்ன? 5 ஆயத்துகள், 5 நிர்வாகிகள் அங்க உட்கார்ந்து டெல்லியில் உட்கார்ந்து ஆள முடியாதுங்கிறதுக்காக கிராமங்கள் இருந்து கிராமங்களை சேர்ந்த 5 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து உள்ளூர் நிர்வாகத்துக்கு தனி அமைப்பு உருவாக்கி காட்டியது யாரு? முஸ்லிம் மன்னர்கள். அந்த செட்டப் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நிர்வாகம் நீங்க ஈஸியா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி குழாயில தண்ணி வரலங்கிறதுக்கெல்லாம் ஜெயலலிதா போய் தலையிட முடியுமா? அந்த ஊர்ல பஞ்சாயத்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முறையை சொல்லி தந்தது யாரு? அதை உண்டாக்கிட்டு போனது யாரு? மாவட்டங்கிறீங்களே, அந்த காலத்தில் ஜில்லான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ஜில்லாங்கிறது அரபி வார்த்தை, அவன் உண்டாக்குற வார்த்தை. இப்ப மாவட்டம், வட்டம் ஒண்ணு போட்டு பெரிய வட்டம் ஆக்கிட்டான். மாவட்டம், இந்த மாவட்டம் இப்ப பேரை மாத்திக்கிட்டாலும் இந்த செட்டப்பா உண்டாக்குனது யாரு? இப்படி இந்த நாட்டை ஒண்ணு சேர்த்தது நாம, உருவாக்குறது நாம. சட்டம்டா என்ன, நீதிண்டா என்ன, நிர்வாகம்டா என்னன்னு தெரியாமல் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருந்த சின்ன சின்ன சிற்றரசர்களையும் குட்டி மன்னர்களையும் சமஸ்தானங்களையும் மண்டையில தட்டி அவர்களுக்கு சரியான முறையில நீதி பரிபாலனத்தை கற்றுக் கொடுத்தது யார்? இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், நீதிமன்றத்திலே பயன்படுத்தப்படுகிற ஏராளமான சொற்கள் முஸ்லிம்கள் வழங்கிய சொற்களாக இருக்கிறது. இன்றைக்கு கூட கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் என்று சொல்கிறீர்கள். இப்ப வழக்கறிஞர் நீ மாற்றலாம், நீ என்னத்தை மாற்றலாம், வக்கீல் மாறாது. வக்கீல் சொல்றீங்க, வக்கீல்ங்கிற அரபி வார்த்தை. முஸ்லிம் மன்னர்கள் தான் ஒருவன் நேரடியாக தன்னுடைய வழக்கை வாதிட முடியாது, ஏமாந்து போய்விடுவான். சட்டம் தெரிந்தவர்களை வைத்து வாதிட வேண்டும் என்று ஒரு வக்கீல். முன்சிப் கோர்ட் என்று சொல்கிறீர்களே, முன்சிப் என்றால் என்ன? அது அரபு சொல்லி, நீதிமான், நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஜாமீன் கொடுத்தார்கள் சொன்னீங்களே, ஜாமீன்கிற வார்த்தை என்ன? அரபி வார்த்தை. முஸ்லிம் மன்னர்கள் தான் இந்த செட்டப்பையே உண்டாக்குறான். கோர்ட்ல போய் இன்னைக்கு அந்த சட்டத்தின்படிதான் நீங்க எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாமீன்கிறீங்க, ஒருத்தன் ஆஜருங்கிறது அரபி வார்த்தை. நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படிங்கிறான். ஆஜர்னா என்ன? அது அரபு சொல்லி. ஆஜராவல்ல வருகை தருவது, ஆஜராவல. அதுக்காக என்ன செய்வோம்? வாயிதா வாங்குறோமா? வாயிதா அரபி வார்த்தை. நீ ஆஜருங்கிறது அரபி, வாயிதா வாங்க. வாயிதாக்கு தமிழ்ல எடுத்து காட்டு பார்ப்போம், இந்தியில எடுத்து காட்டு பார்ப்போம், ஆங்கிலத்தில் அர்த்தம் சொல்லி பார்ப்போம். கிடையாது. ஆஜருங்கிறது அரபி, வாயிதா அரபி, வக்கீல் அரபி, ரத்துங்கிறது அரபி, மாமூலுங்கிறது அரபி, மகசூலுங்கிறது அரபி. இந்த மெத்தேடை எல்லாம் உனக்கு சொல்லித் தந்தது, வார்த்தைகள் வரைக்கும் சொல்லித் தந்தது யாரு என்று கேட்டால், இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நெறியை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த 800 வருஷம் அவன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீதி செலுத்துவது என்பதே தெரியாமல் இந்த நாடு தடுமாறி கொண்டிருக்கும். வெள்ளையனே எங்கிருந்து தான் கற்றுக்கொண்டான்? 200 வருஷம் ஆட்சி பண்ணானே, நம்ம செட்டப் எதையாவது மாத்த முடிச்சு அவனால? அழகான செட்டப்படா, சூப்பர் செட்டப் பண்ணிட்டாங்க. அதை இன்னைக்கு தங்கத்தை வெள்ளியை நாணயமா பயன்படுத்தினிய, நோட்டு புழக்கத்தை தோல்ல நாணயத்தை அடிச்சு விட்டவன் யாரு? எவனை கோமாளி என்று நீ கேலி பண்ணி கொண்டிருக்கிறாயோ, கருணாநிதி வரைக்கும் இதை கேலி பண்றாங்க. துக்குளக்கு தர்பாரம் அடைய, அந்த துக்குளக்குன்னு ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருக்காட்டு, தங்க காசு வெள்ளி காசு வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு தூக்கிட்டு போகலாமா? இன்னைக்கு பேப்பர்ல நோட் அடிக்கிறிய, அதுக்கு முன்மாதிரியா திகழ்ந்தவன் யார்? துக்குளக், முகமது பின் துக்குளக். அவர் தான் நோட் அடிச்சு விடுறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால், தகராறு வந்தால் உள்ளே தோண்டி பார்த்தால் அங்கே கல்லு உண்டப்பட்டிருக்கும், சர்வே நம்பர் இருக்கும். இதை உண்டாக்குனவன் யாரு? வெள்ளக்காரனா? நீனா? எவரெல்லாம் நேர்வா? யாரு உண்டாக்குனா? இதையும் எவனை நீ கோமாளி என்று முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் எவனை கோமாளியாக சித்தரிக்கிறாயோ அந்த முகமது பின் துக்குளக் உண்டாக்கினான். அவன் இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் எவன் சொத்து யாருக்குரியதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. எந்த ஒரு எவனுக்குரியது என்று நாட்டினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அங்குலம் அங்குலமாக அளந்து முறைப்படுத்தல் என்பது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட உனக்கு முடியாது. கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட நடந்து காட்டு பார்ப்போம். அப்ப ஆச்சரியம், நம்மளுக்கு ஆச்சரியப்படுறோம். எப்படி
எப்படிதான் இந்த இடம் போல துல்லியமா அளந்து அங்க உட்கார்ந்து பேப்பரை வச்சுக்கிட்டு வருவாங்க அதிகாரிகள், வருவான் இந்த இடத்துல தோண்டுமா அங்க கல் இருக்கும். எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்தில் எவ்வளவு துல்லியமான கணக்கு. இந்த கணக்கு போட்டவன் யார்? இந்த நாட்டை எல்லா வகையிலும் மேம்படுத்தி ஒன்றுபடுத்தி அதுக்கு தேவையான அறிவை வழங்கி சட்ட நியாயங்களை அதனாலதான் 800 வருஷம் இந்த நாட்டை ஆளும் போது அவனை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி பண்ணவில்லை. வெள்ளைக்காரன் 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியவில்லை, முஸ்லிம்கள் 800 வருஷம் தாக்கு பிடித்தார்கள் என்றால் நல்லது செய்தார்கள், நாட்டை பண்படுத்தினார்கள், நாட்டை வளப்படுத்தினார்கள், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள், நீதி பரிபாலனம் செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்த ஒரு நாடாயிற்றே, இதை பாவிகள் பறித்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் களத்திலே இறங்கி மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது மாத்திரமில்லை, முஸ்லிம்கள் அதிகமாக வெள்ளையர்களை எதிர்த்ததற்கு மார்க்க ரீதியாக இன்னொரு காரணமும் இருந்தது. அது என்ன காரணம்? சுதந்திர போராட்டத்தை பேசும் பொழுதெல்லாம் கிலாபத் இயக்கத்தை பற்றி பேசுவார்கள். கிலாபத் இயக்கம் சுதந்திர போராட்டத்திலே முன்னிலை வகித்தது என்ற வரலாறு எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அது என்ன கிலாபத் இயக்கம் என்றால், ஒரு காலத்து வரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தது. உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் சவுதி அரேபியாவோ அல்லது பல பகுதிகளோ தலைமையாக இருந்தது. இந்த வெள்ளையர்கள் நமது நாட்டை பிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே துருக்கியை தலைமையகமாக கொண்டு உஸ்மானிய பேரரசு, ஓட்டோமன் அரசுங்கிறான அந்த உஸ்மானிய பேரரசு முஸ்லிம்களுடைய தலைமையகமாக இருந்தது. அதனாலதான் துருக்கிக்காரன் போட்ட தொப்பையெல்லாம் நம்ம தொப்பி போட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு துருக்கன்னு பேர் வந்து அதனாலதான். திக்கை வணங்கும் துருக்கருங்கிற, நம்ம திக்கையெல்லாம் வணங்கல, இந்த துருக்கருங்கிற சொல்லு நமக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவம் ஒரு காலத்தில் இருந்தது. கடைசியாக அந்த தலைமை எங்கே இருந்தது என்றால் துருக்கியிலே உஸ்மானிய பேரரசு கையிலே இருந்தது. வெள்ளையர்கள் நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டது போலவே அதையும் கையிலே எடுத்துக்கொண்டார்கள். கிலாபத்து போய்விட்டது. அப்ப முஸ்லிம்களுக்கு இருந்த உலக தலைமையை சிதைத்து விட்டார்கள் என்பதற்காக மார்க்க ரீதியாகவே நமக்கு வெள்ளைக்கார மேல ஒரு கோபம் இருந்தது. அதுவும் இங்கே எதிரொலித்தது. இந்த நாட்டை கைப்பற்றிக் கொண்டதும் இல்லாமல் எங்களுக்கு என்று இருந்த உலக தலைமையும் பாதி சிதைத்து விட்டாயே என்பதற்காக வேண்டி அங்க உள்ள கிலாபத்து போனதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே கிலாபத்து இயக்கம் உருவாக்கப்பட்டு அதன் பெயரிலும் வெள்ளைகளுக்கு எதிரான கிளர்ச்சி துவக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் நம்ம எதிர்ப்பதற்கு காரணம் வழங்குதா? உண்டாக்குனது நாம, சீரமைச்சது நாம, பறி கொடுத்தது நாம, நம்ம இந்த நாட்டை பிடித்தது மாத்திரமில்லாமல் நமக்கென்று இருந்த உலக திறமையும் சிதைத்து விட்டானே என்ற கோபம் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் வெள்ளைகளுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதன் எதிரொலியாகத்தான் என்ன நடக்கும் என்றால், பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். கோயிலுக்கு போக மாட்டான் வெள்ளை ராணுவம், சர்ச்சைகளுக்கு போக மாட்டான், குருத்துவாராக்கு போக மாட்டான், பள்ளிவாசலை மட்டும் கண்காணிப்பான். எதுக்கு? நம்மளை பத்தி என்னமோ பேச போறாங்க, நமக்கு எதிராக மக்களை தூண்டி விட போறாங்க, நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போறாங்க என்று எந்த சமுதாயத்துக்கு பயந்தான்? முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பயந்தான். அப்படி பயப்படும் பொழுதுதான் இன்னைக்கு தேவபந்து, உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேவபந்துங்கிற ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித். ஹூனி என்றால் என்ன? உருதுகாரங்களுக்கு தெரியும். பார்சி படித்த ஹூண்டா என்ன? ரத்தம். ஹூனி மஸ்ஜித் என்றால் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் அர்த்தம். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு சென்றால் நாங்கள் எல்லாம் அதை போய் பார்த்திருக்கிறோம். அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் சுவரெல்லாம் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கும். அந்த ரத்த கரைகள் படிந்து வெளுத்து போய் அந்த கலர் வருஷங்கள் 60 வருஷம் ஓடி போய் விட்டது. அதனால ரத்தங்கள் அப்படி மங்கிய கலர்ல சுவர்கள் எல்லாம் காட்சியளிக்கும். அதனுடைய வரலாறு என்ன? தொல்பொருள் இலாக்காவின் கையிலே அந்த பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் பார்த்து வரலாறு என்ன என்று பார்த்தால், பள்ளிவாசலிலே இமாம்கள் வெள்ளையனை விரட்டுவதற்கு நீங்கள் களமிறங்குங்கள் என்று உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது திமுதிமுவான பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்த வெள்ளையர்கள், பரங்கியர்கள் தொழுது கொண்டிருந்த மக்களையும் இமாமையும் சுட்டு தள்ளுகிறார்கள். அந்த குண்டடிகள் தான் சுவர்களிலே. எந்த வழிபாட்டு தளத்திலாவது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்களா? தேவையில்லை. வழிபாட்டு தலங்களிலே பிரார்த்தனை செய்வார்கள், பூஜை செய்வார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு மர்க்கஸாக, மையமாக
செயல்பட்டு வந்ததை பார்க்கிறோம். இதனால் தான் நீங்கள் சுதந்திரத்துக்கு போரிட்ட அந்த தியாகங்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருப்பார்கள். எப்படி எல்லாம் தியாகம் செய்தோம்? வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக 2 விதமான போராட்டங்கள் நமது நாட்டிலே செய்யப்பட்டன. ஒன்று ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை தாக்குவது, இன்னொன்று உண்ணாவிரதம், மறியல், அறப்போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் என்பது போன்ற கப்பலை ஓட்டுறது, கடல் வாணிகம் செய்யறது என்கிற மாதிரியான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க? ஆயுதம் தாங்கி வெள்ளைக்காரனை அடிக்கிறது, உதைக்கிறது என்று 2 விதமான போராட்டங்கள் நடக்கிறது நம்ம நாட்டில். அப்ப ஆயுதம் தாங்குற போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவருடைய தலைமையில் அவர் ஆயுதம் தாங்கி போராடுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறார், நாம் ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மிலிட்டரியை உருவாக்கி இந்த வெள்ளையர்கள் எந்த ஆயுதங்களை வைத்து நம் மக்களை அடக்குமுறை செய்கிறார்களோ, மிரட்டுகிறார்களோ, அதே ஆயுதங்களை தயாரித்து நாம் வெள்ளையர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு ராணுவத்தை அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இங்கே எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிதி திரட்டுகிறார், சேரவில்லை, நிதி திரளவில்லை. நேதாஜியை பார்க்கறதுக்கு பயந்து ஓடுறான் எல்லாரும். ஏன்னா வெள்ளையர்கள் அவர் பேசினான்னு தெரிஞ்சாலே உள்ள கொண்டே போட்டுருவான். அவர் என்ன பண்றார்? கடைசியா பர்மாவுக்கு போகிறார். பர்மாவுல போய் அங்கே ரங்கூன் அந்த பகுதிகளில் எல்லாம் 2 சமுதாயங்கள் தான் இருந்தார்கள். ஒன்று நாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செட்டியார் சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயமும். பர்மா முழுவதும் இந்தியாவிலிருந்து போயிருந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு முஸ்லிம்களாக இருப்பார்கள், இல்லைன்னா செட்டியார் சமுதாயமாக இருப்பார்கள். இந்த 2 சமுதாயம் தான் பர்மாவில் இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போய் அங்க உதவி கேட்கிறாரு. ஒவ்வொரு சமுதாயத்தையா போய் பார்க்கிறாரு. நம்ம நாட்டை விடுதலை செய்யணும், வெள்ளைக்காரனை எதிர்க்கணும், அவன் வச்சுக்கிற துப்பாக்கி நமக்கு வேணும், அவன் வச்சுக்கிற பீரங்கி நமக்கு வேணும், அவன் வச்சுக்கிற வெடிமருந்து நமக்கு வேணும். அவர் அங்கே சுதேசி ராணுவத்தை அமைப்பதற்காக நிதி திரட்டுகிறார். நிதி திரட்டுனா ஒண்ணுமே தரல, 1 லட்சம் ரூபாய் கூட தரவில்லை. அப்ப வள்ளல் ஹபீப் அங்க ஒரு வியாபாரியா இருக்கிறார். அவருடைய மொத்த சொத்தே 1 கோடி ரூபாய் தான். அன்னைக்கு உள்ள 1 கோடி இன்னைக்கு ஒரு 10,000 கோடிக்கு சமம். அவ்வளவு அன்னைக்கு 1 கோடி, அன்றைக்கு உள்ள 1 கோடி. பெரிய அதிபர். அவற்றை போறார் நேதாஜி. இவர் இந்து, அவர் முஸ்லீம். இப்ப என்ன பண்ணிருக்காரு? உனக்கு என்ன நான் தரணும்னு கேட்டாரா? எவ்வளவு வேணும், என்ன ஷார்டேஜ்ங்கிறாரு. ஷார்டேஜா? ஒருத்தருமே தரல, மொத்தத்துமே பிளாங்கா இருக்குது. எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய். மொத்த 1 கோடி ரூபாயும் கொடுத்தவன் யாரு? வள்ளல் ஹபீப் கொடுத்தானே. அதுக்கு நிகரான ஒரு தியாகியை சொல்லு பார்ப்போம். பாவிகளா, வள்ளல் ஹபீபே நீ பாட புத்தகத்தில் சொன்னியா? இன்றைக்கு உன்னுடைய தொலைக்காட்சியில வானொலியில அவரை பத்தி பேசுனியா? அப்படி ஒரு பேரை எங்கேயாவது பதிவு செஞ்சு வச்சிருக்கிறியா? அப்ப வள்ளல் ஹபீப் என்று 1 கோடி ரூபாய் 10,000 கோடிக்கு சமமான 10,000 கோடி ரூபாய் தூக்கி வேணா கொடுக்க ஏழுமாங்க? 10,000 கோடிக்கு சமமான 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்த காலம் என்ன? ஒரு பவுன் நகை நாலனா வித்த காலம். கணக்கு பண்ணிக்க. ஒரு பவுன் நகை 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் விற்கிற காலம் இல்ல. ஒரு பவுன் நகை நாலனா 25 பைசா வித்த காலம். அந்த 24 பைசா அந்த காலத்தில், அது கூட நாலனாக்கு வித்த அந்த காலத்தில் 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த பிறகுதான் அவன் என்ன செய்யறாரு? வெள்ளைக்காரனுக்கு அவன் பாசையில பதிலடி கொடுப்பதற்காக ஆயுதங்களை திரட்டுகிறார், ராணுவத்தை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குற ராணுவத்தில் நல்லா கவனிக்கணும். காசை கொடுத்து ஒதுங்கிட்டானா முஸ்லீம்? அவர் ஒரு படையை உண்டாக்குறார். மிலிட்டரி என்ன? உயிரை பணையம் வச்சு வெள்ளைக்கார மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற படை இல்லை இது. தலைமறைவு படை, கொரில்லா படை. அவங்களுக்கு எங்க அலுவலகம் கிடையாது. தளபதினா உட்கார்ந்து ஏசில உட்கார்ந்துகிட்டு ரிமோட்ல உத்தரவு போடக்கூடிய காலம் இல்ல. அந்த நேரத்தில் அந்த சுதேசி ராணுவத்தில் தளபதியாக யார் நியமிக்கப்பட்டார் தெரியுமா? தளபதி தான் களத்திலே நிற்பான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குமேயானால் அப்துல் கலாம் நிற்பாராங்க? மன்மோகன் சிங் போய் நிற்பாரா? யார் நிற்பா? களத்தில் போய் நின்று காரியமாற்றக்கூடியவன் தளபதி தான்.
யார் முப்படை தளபதியா இருக்கிறானோ, தரைப்படை தளபதியா இருக்கிறானோ அவன் தான் போய் அங்க வந்து கமாண்ட் பண்ணுவானே தவிர பிரதமர் களத்துக்கு வரமாட்டார். பிரதமர் எல்லாம் கரெக்டா சேஃப்டி பண்ணிட்டு அவங்க போவாங்க. ஜனாதிபதி எல்லாம் கரெக்டா சேஃப்டி பண்ணிக்கிட்டு அந்தரங்க பாதாளத்தில் வச்சுட்டு அவர்கள் தங்களை அழித்துக் கொள்வதற்காக போகிறார்களே, அந்த தளபதி யார் தெரியுமா? ஷானவாஸ் கான். நேதாஜி ராணுவத்தை உண்டாக்குறாரு. ராணுவத்துக்கு பணம் கொடுத்தவன் யாருன்னு பார்த்தா வள்ளல் ஹபீபு. அவங்க காசுல ஆயுதம் வாங்கப்படுது. அந்த மொத்த ராணுவத்துக்கு யார் தளபதி? ஷானவாஸ் கான். ஷானவாஸ் கானை எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளை ராணுவத்திற்கு தண்ணி காட்டிய, வெள்ளை ராணுவத்திற்கு எதிராக நின்று களமிறங்கி சரிக்கு சரியாக பதிலடி கொடுத்த, பெரும் சேதங்களை ஏற்படுத்திய இந்த உண்ணாவிரத்தை பார்த்து விளக்கம் ஓடி போயிட்டானா? அப்ப நம்முடைய மறியலோ நம்முடைய ஆர்ப்பாட்டமோ அவனை கொஞ்சம் கூட கலகலக்க வைக்காது. அவனுக்கு எது பயத்தை உண்டாக்கு? அடிக்கணும், மர்ம சூட்டணும், அப்படி கவுத்து விடணும், ரயில கவிழ்க்கணும், ராணுவ வண்டியை எரிக்கணும், அது ராணுவத்தினுடைய தளங்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்தணும், தற்கொலை படையா போய் தாக்கணும் என்றெல்லாம் அவனுக்கு பீதியை உண்டாக்கினாத்தான் நாட்டை விட்டு ஓடுவான் என்று அந்த ஆபத்தான பணிக்கு தலைமை தாங்கியவன் யார்? யார் தலைமை தாங்கினா? ஷானவாஸ் கான் தலைமையில தான் அந்த படையை புறப்படுகிறது. படையமைத்த எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில மற்றவங்க இல்ல? அது மாத்திரமல்ல, ஒரு ராணுவத்தை அமைப்பதாக இருந்தால் ஒரு நாடு இருக்கணும். ராணுவத்தை வந்து நாடு தானே வச்சுக்கிற முடியும். அதுக்காக என்ன பண்றாரு? அவர் ஒரு நாட்டை இந்தியாங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு அமைச்சரவை உண்டாக்குறார். அவர் ஒரு அமைச்சரவை உண்டாக்கி 20 பேர் கொண்ட மந்திரி சபை உண்டாக்குகிறார். அப்பதான் ராணுவத்தை உண்டாக்க முடியும். அது தான் பிரதமர் என்று அறிவித்துக் கொள்கிறார். அந்த அவர் பிரதமராக இருந்த 20 பேர் கொண்ட அந்த அமைச்சரவையில 5 முஸ்லிம்கள், 20 மந்திரிகளை அவர் நியமிக்கிறார். 20 மந்திரிகள் எத்தனை பேர் முஸ்லிம்? நம்ம இளையாங்குடியை சேர்ந்த கரீம் கனி உட்பட. அந்த கரீம் கனியை கூட நாட்டை விட்டு விரட்டியவர்கள் இவர்கள், துரோகிகள். விடுதலை பெற்றவுடனே அவன் சொந்த நாட்டிற்கு வர முடியாமல் அவன் வெள்ளையர்கள் போட்ட வாரண்டை அவர் ரீகால் பண்ணி கொடுக்காமல் பாகிஸ்தானில் போய் சாக வைத்தவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிஞர் கரீம் கனியையும் சேர்த்து 5 அமைச்சர்கள். இன்னைக்கு என்னடான்னு 5 20 கஞ்சி என்ன கணக்கு? 20 அமைச்சர்கள் 5 அமைச்சர் முஸ்லீம். எத்தனை? 25%. இன்னைக்கு 26 மந்திரிகள் கோழி முட்டை. தமிழ்நாட்டில் 26 மந்திரி இருக்கிறான், முஸ்லீம் எத்தனை? புரிஞ்சு வச்சா? அவன் நேதாஜி 20 மந்திரிகளை 5 முஸ்லீமை கொடுத்தாயே, அவனுக்கு தெரியும் இவன் தான் தியாகம், இவன் தான் தேசத்துக்கு விடுதலைக்கு பாடுபடுவான். வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தூக்கின ஒரு சமுதாயம் என்னமோ தேசத்துக்கு அப்பாற்பட்டவர்களை போன்றும் தியாகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான போராட்டத்திலையும் அவர்கள் தான் முன்னாடி, முஸ்லிம்கள் தான் முன்னாடி நின்றார்கள். அடுத்து ஜனநாயக ரீதியான போராட்டம், உண்ணாவிரதம், மறியல், ஆர்ப்பாட்டம், இது ஒரு பக்கம் நடக்கிறது. இது யார் செய்கிறா? காங்கிரஸ் தலைமையிலே. காந்தி வழிகாட்டினாலும் காங்கிரஸ் இந்த போராட்டத்திற்கு தலைமை எடுத்து செல்கிறது. அந்த காலத்தில் இந்த ஜனநாயக போராட்டம் பாருங்க, இதுவும் ஆபத்தானது. ஏன்? உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னு வைங்க, கள்ளுக்கடை மறியல் பண்ணீங்கன்னு வைங்க, 1 வருஷம் கடுங்காவல் கொடுத்துருவான். நம்ம நாட்டில் இப்ப ஜனநாயக நாட்டில் காலையில் கூட சாயந்தரம் விடுறான, அதெல்லாம் நடக்காது. அந்த காலத்தில் ஜனநாயக அடிப்படையிலான நம்மை நாமே வருத்திக் கொள்ளக்கூடிய அகிம்சை முறையிலான போராட்டமாக இருந்தாலும் அதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த நெருக்கடியான காலத்திலே காங்கிரசுக்கு தலைவராக இருந்தவர் யார்? ரொம்ப பக்குவமா அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு ஷானவாஸ் அனுப்பி விட்டாங்க. அட ஜனநாயக ரீதியான போராட்டம், மறியல், உண்ணாவிரதம் இருக்க அது காங்கிரஸ் நடத்துதுல. காங்கிரசுக்கு அப்ப தலைவர் யாரு? யாருங்க? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் காங்கிரசுக்கு தலைவர். எப்ப வெள்ளைக்கார நாட்டை விட்டு போற வரைக்கும் அவரு. ஏண்டா தியாகம் செய்ய நாங்க அனுபவிக்க நீயா? சிந்திச்சு பார்த்தீர்களா? அந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு தலைமை தாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில வைத்திருந்த
மிகப்பெரிய வல்லரசு, உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற களத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண மேற்று கிடையாது. அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுட்டானுவோ, உள்ள குரலுக்கு நீ போ, அடிக்கடிக்கு நீ போ, அடி வாங்குறதுக்கு நீ போ, கடுங்காவலுக்கு நீ போ என்று அவர்கள் அவருடைய சுமத்திவிட்டு நாடு விடுதலை வாய் கொஞ்சம் ஒதுக்கிறீங்களான்ட்டான். அந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு தலைமை தாங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தினுடைய பாதியை தன் கையில வைத்திருந்த மிகப்பெரிய வல்லரசு, உலகத்திலே ஒரே வல்லரசாக இருந்த அந்த வல்லரசை எதிர்க்கிற களத்தில் இறங்குவதாக இருந்தால் சாதாரண மேற்று கிடையாது. அந்த நேரத்தில் காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்த்தால் அபுல் கலாம் வச்சுட்டானுவோ, உள்ள குரலுக்கு நீ போ, அடிக்கடிக்கு நீ போ, அடி வாங்குறதுக்கு நீ போ, கடுங்காவலுக்கு நீ போ என்று அவர்கள் அவருடைய சுமத்திவிட்டு நாடு விடுதலை வாய் கொஞ்சம் ஒதுக்கிறீங்களான்ட்டான். அந்த நொந்து போய் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சு என் மரணத்திற்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதை ஓபன் பண்ணணும்னு புதைச்சு வச்சுட்டு போயிட்டார். பொன்விழா ஆண்டில் தான் அதை ஓபன் பண்ணணும். பொன்விழா ஆண்டுல 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. உள்ள எடுத்தா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இவர்கள் செய்த துரோகம், இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை இருட்டடிப்பு செய்தது, எல்லாத்தையுமே கருவேப்பிலைகளாக பயன்படுத்திக் கொண்டது. அந்த நேரத்திலே புஸ்தகத்தை வெளியிட்டு இருந்தான்னு வைங்க, காந்திக்கு ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்டது சுடுதல் இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிவிட்டாரு, எல்லாத்தையும் மனக்குமுறலாம் எழுதி அதை புதைச்சு வச்சுட்டு இதை 30 ஆண்டுக்கு பிறகு எடுத்து பாருங்க போயிட்டாரு. போய் எடுத்து பார்த்தா வருது வண்டவானம், இவங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க அம்பலப்படுத்துறார். அப்ப ஜனநாயக போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னாடி இருந்த ஆளுக்கு யாரு, நாங்க நின்று இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். கப்பல் ஓட்டிய தமிழன் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு படம் போடுவாங்க, சுதந்திர தினம் வந்துட்டா கப்பல் ஓட்டிய தமிழன் ஒரு படத்தை போட்டு விட்டுருவாங்க. படத்தை போட்டு என்ன செய்வாங்க, அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் அப்படி கப்பல் அப்படி நடக்கிற மாதிரி, அதுக்கு வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் தத்துவம் பாட்டையும் போட்டு விட்டு என்ன செய்வான், என்ன சித்திரம், கடல் வாணிகம் செய்யக்கூடாது வெள்ளக்காரன் தடுத்தான். அதை எதிர்த்து நம்ம சுப்பிரமணிய பிள்ளை இளைஞரை வாவு சிதம்பரம் பிள்ளை, அப்புறம் சுப்பிரமணிய சிவா, நம்ம பாரதியாரு, எல்லா 3 தான் காட்டுவாங்க. திருப்பி யாரை காட்டுவான், அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையை காட்டுவான். அப்புறம் ஒரு பெரிய தாடி வச்சு சுப்பிரமணிய சிவா அவரை காட்டுவான். அப்புறம் தலப்பா கட்டின ஒரு ஆளை காட்டுவான் பாரதியார. இந்த 3 பேர் தான் என்ன செஞ்சாங்க, வெள்ளக்காரனை எதிர்த்து தைரியமா கப்பலை வாங்கி ஓட்டுனாங்க அப்படின்னு சொல்லுவான். கப்பல் ஓட்டுன தமிழன்கிறிய, கப்பல் ஓட்டுன தமிழ வாவுசியா? ஏண்டா உலக வரலாற்றில் இப்படி ஒரு துரோகம் எங்கேயாவது பார்த்தது உண்டா? கப்பல் ஓட்டுவன் யாரு? கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் அதனுடைய வரலாறு என்ன? வெள்ளையர்களை எதிர்த்து அவன் கப்பல்ல வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறானா, எங்க நாட்டு கடல்ல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா என்று நாங்களும் கப்பல் விடுவோம் சொல்லி முடிவெடுக்கிறார்கள். கப்பல் வாங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி சுதேசி கம்பெனி என்று ஒரு கம்பெனியை நிறுவுகிறார்கள். அந்த கம்பெனியை நிறுவும் பொழுது அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி நிறுவனம்ல, அதுக்கு செக்ரட்டரி செயலாளர் 19 பேர் கொண்ட கமிட்டி நிறுவுகிறார்கள். கமிட்டிக்கு ஜெனரல் செக்ரட்டரி யார் தெரியுமா? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். எதுக்கு? அந்த சுதேசி கப்பல் விட்ட கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு டைரக்டர் யாரு, ஜெனரல் செக்ரட்டரி யாரு? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். வாவுசி யாரு? துணை செயலாளர். செயலாளர் ஃபக்கீர் முகமது ராவுத்தர், துணை செயலாளர் யாரு? வாவு சிதம்பரம் இல்லங்க. செயலாளர் ஓட்டாருன்னு சொல்லணுமா, துணை செயலாளர் ஓட்டாருமா? யாரை எவன் கம்பெனிக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒருத்தன் வர்றானோ தலைவனை இருட்டடிப்பு செய்துவிட்டு என்ன பண்ற, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி அந்த கப்பலை ஓட்டுவதற்கு களத்தில் நிற்கிறதுக்கு முதல் பேராக நின்றவன் யாரு? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். வரலாறு மறக்கிடா பாவி, உன்னுடைய கெஜெட்டை எடுத்துப்பார், அரசாங்க ரெக்கார்டை புரட்டிப்பார். கப்பல் ஓட்டிய தமிழன் யார்? ஃபக்கீர் முகமது ராவுத்தர். இந்தியான்னு ஒரு பத்திரிகை, பாரதியார் நடத்தின பத்திரிகை. அவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு, கப்பல் வாங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். அந்த காலத்து 1 லட்சம் ரூபாய், இந்த காலத்துக்கு 1 கோடி ரூபாய் வரும். அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் தேவை. இதெல்லாம் இந்தியா பத்திரிகையில அவர் வார என்ன செய்யறாரு, எழுதுறாரு பாரதியார். நான் வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும், அதுக்கு கப்பல் கண்டிப்பா வேண்டும், மக்கள் எல்லாம் தாராளமாக வாரி வாரி கொடுங்கள்
வாரி வாரி கொடுக்குறாங்க. பட்டியல் வருது, பெரிய பெரிய பட்டியல் வருது. என்ன பட்டியல்? இவர் 2 பைசா, அதான் பெரிய காசு அந்த காலத்துல. அவர் 1 பைசா, இவர் 1.25 அணா, இவர் 2.25 அணா, இவர் 1.25 அணா, இவர் 1/4 அணா அப்படின்னு போட்டு மொத்தமா பல மாதங்கள் வசூல் பண்ணி பாக்குறாங்க. டோட்டல் எவ்வளவுங்கிறீங்க? 215 ரூபாய் 13 அணா அந்த காலத்துல அணா. கப்பல் வாங்குவதற்காக நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியார் இருக்காரு, அவர் நடத்தின இந்தியாங்கிற பத்திரிகையில மக்கள்கிட்ட நன்கொடை கேட்கிறாரு. மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுக்கான்னு பாருங்க. மொத்தமா சேர்ந்த தொகை எவ்வளவு? 215 ரூபாய் 13 அணா. அப்ப 215 ரூபாய் 13 அணான்னு சொன்னா 216 ரூபாய் ஏறக்குறைய. தேவை 1 லட்சம் ரூபாய். இப்ப எங்க கப்பல் விடுறது? இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் யார் தெரியுமா? பக்கீர் முகமது ராவுத்தர். தமிழகமே சேர்ந்து சுதேசி கப்பல் விடுவதற்காக கொடுத்த தொகை எவ்வளவு? 216 ரூபாய். ஒரே ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் கொடுத்தது 1 லட்சம் ரூபாய். கப்பலுக்கு சொந்தக்காரங்க, காசு போட்டவன், ஜெனரல் செக்ரட்டரி அவன், அவருக்கு துணையா இருந்த ஆள் இவரு போய் ஓட்டு பார்க்க போறேன்னு சொன்னாரு. எப்படி தலைகீழ சரித்திரத்தை புரட்டுறாங்க பாத்தீங்களா? அப்ப கப்பல் ஓட்டுகிற போராட்டமா இருந்தாலும் அதை செய்தவர்கள் முஸ்லிம்கள். வாவுசியை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க? அவரை செக்கிலுத்த சிதம்பரனார் செக்கிலுக்கு வச்சு விட்டாங்க. கொண்டு போய் பாளையங்கோட்டையில போட்டு செக்கிலுக்கு வச்சு விட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? சிதம்பரத்தை பிடித்து விட்டால் கொண்டு வைக்கணும்ல, யார் வைக்கணும்? அவர் கொண்டு உள்ள போட்டாச்சுங்க. ஒவ்வொரு சமுதாயம் சும்மா இருக்குது. களத்தில் இருந்த ஆள் யார் தெரியுமா? வாவுசியை விடுதலை செய் என்று களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணது முஸ்லீம். அதுல நடந்த துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டவன் முகமது யாசின் ஒரு முஸ்லீம். ஏன் வாவுசிக்காக வேற ஒருத்தர் ரத்தம் சித்தல? இதெல்லாம் ஏப்பா மறைக்கிறீங்க? யார் பின்னணி நின்றா? இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு எங்களை தாண்டி யாரு முன்னாடி நின்றா? அப்ப கப்பல் ஓட்டிய தமிழனா இருந்தால் நாங்களா இருக்கிறோம், ராணுவத்தில் போய் நிக்கிறோம் நாங்களா இருந்திருக்கிறோம், சிப்பாய் கழகமா இருந்தால் நாங்களா இருக்கிறோம். திப்பு சுல்தான் இருந்தாரு, அவன் தான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறான். எந்த அடைக்கலம் கொடுக்கிறான்? இந்த திப்பு சுல்தான் தான் மருது பாண்டியருக்கு அடைக்கலம் கொடுத்தான். திப்பு சுல்தான் தான் வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். அவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீங்க வெள்ளையர்களை எதிர்த்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் கெதி என்ன? போட்டா நாயின்ட்டான் திப்பு சுல்தான். உனக்கு என்னடா செய்ய முடியும்ட்டான். அப்ப இந்த மாதிரி வெள்ளையர்கள் யாரையெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு இருந்த திப்பு சுல்தான் கற்பனை பாத்திரம் அவங்களுக்கு. நாங்களும் நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையா? அப்படி இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த சில போராட்டங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காந்தி தலைமையில் ஒரு அறிவிப்பு செய்யறாரு, கண்ணுக்கட மறியல் பண்ணுங்க. கல்லுக்கடை மறியல்னா என்ன? நம்ம நாட்டு மறியல்னா 1000 பேர் கூட வருவாங்க. மறியல்னா என்ன? பிடிப்பாங்க, மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க, நல்ல பிரியாணி வேணுமா தயிர் சாதம் வேணுமான்னு கேட்பாங்க, வாங்கிட்டு சாயந்தரம் ஓடணும் கட்டிடுவாங்க. எதுக்கு எவன்டா வருவான்? அந்த காலத்து கல்லுக்கடை மறியலுக்கு என்ன தெரியுமா? 1 வருட கடுங்காவல் தண்டனை. மறியல் உட்கார்ந்து வைங்க, புடிச்சுக்கிட்டு போனாட்டு வைங்க 1 வருஷம். சாதா தண்டனை இல்ல, கடுங்காவல். கடுங்காவல் என்ன? அங்க வேலை செட்டில் இருக்கிற மாதிரி வேலை செய்யணும். அந்த மாதிரியான ஒரு போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. மதுரையில் கள்ளுக்கடை மறியல் பயங்கரமா அலப்பறை பண்றாங்க. வந்தது 19 பேர். கள்ளுக்கடை மறியலுக்கு வந்து அவ்வளவு பெரிய சிட்டியில, அவ்வளவு பெரிய சிட்டியில கோரிப்பாளையத்தில் நடக்குது கள்ளுக்கடை மறியல். அரசு அதிகாரிகள் இருந்தால் உன்னுடைய கெஜெட்டை புரட்டிப்பார், போலீஸ் ரெக்கார்டை புரட்டிப்பார். அதுல இருக்கின்ற ஓரம் என்ன இருக்குது? 19 பேர் கள்ளுக்கடை மறியலிலே பங்கெடுக்கிறார்கள். 10 பேர் முஸ்லீம். தெரியல அவங்க தியாகம் எப்படின்னு. கள்ளுக்கடை மறியல் காந்தி அறிவிக்கிறாரு. ஏன் ராமகோபாலன் வகைரா போக வேண்டியதானே? தேசம் எங்களுக்கு தான் சொந்தம், எவன் அனுபவிக்கிறான் போக வேண்டியதானே? நாங்க மதுரையில எத்தனை சதவீதம் அன்னைக்கு இருந்திருப்போம்? 5 இருப்போமா? அன்றைய தேதியில நாங்கள் மதுரையில ஒரு 5% இருந்திருப்போம். அப்ப 19 பேர் கலந்து கொண்டால் 19 5 என்ன? 4 பேர் நம்ம இருக்கணும். 19ல நம்ம 4 தான் இருக்கணும், மற்றவங்க 16 இருக்கணும். என்ன நடக்குது? 19 பேர் தயார், 1 வருஷம் கடுங்காவலுக்கு தயார்னு வர்றான். பல்லாயிரக்கணக்கான பேர் வேண்டாம், சதவிகிதத்துக்காக வந்திருக்கணுமா இல்லையா? 19ல 10 முஸ்லிம், 9 மற்றவங்க. உள்டா இருக்கு பாத்தீங்களா? அதான் சொன்ன வீக்லியில சொன்ன வழங்குதா? குஷ்வந்த் சிங் ஏன் வழங்குதா? முஸ்லிம்கள் தங்கள் சதவிகிதத்திற்கு மேல் சதவிகிதம் விட நாங்க பங்கு 4 போதும். 19க்கு எங்க பங்கு எவ்வளவு? 4 போதும்.
நாங்கள் 10 உன்னை மிஞ்சினோம். 55% நாங்கள் சின்ன சமுதாயம், அவ்வளவு சமுதாயம் சேர்ந்து 45 என்று உன்னுடைய கோரிப்பாளை மதுரையுடைய கள்ளுக்கடை மறியல் ரெக்கார்டு சொல்லுதா இல்லையா? இது ஏன் பாடத்திட்டத்தில் சொல்லவில்லை? இது ஏன் மக்கள் மத்தியில் வைக்கவில்லை? எங்களை வேணும்னு நாங்க என்னடா செஞ்சோம்? நாங்க இல்லாட்டி நாடு உண்டா இருக்குமா? வெள்ளக்காரன் போயிருப்பானா? நாங்க இந்த மாதிரி அதிரடியான வேலைகள் செஞ்ச காரணத்தினால இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் மறவாமல் என்ன செய்வாங்க? கொடி காத்த குமரன், யூனியன் ஜாக்குடைய கொடிதான் பறக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார்கள். வேற எந்த கொடி வைத்திருக்க கூடாது என்று. அன்றைய தேசிய கொடியை கையில எடுத்து சென்றாலேயே 7 மாதம் கடுங்காவல், 1 வருடம் கடுங்காவல், 6 மாதம் கடுங்காவல் என்று உத்தரவு போடப்படுகிறது. இப்படி உத்தரவு போட்டதுல எவனும் கொடி பிடிக்க பயப்படுறான். ஒரு அமைப்புடைய கொடியை தூக்கிட்டு போனா உள்ள விட்டு தள்ளிடுவாங்க. தேசிய கொடியை தூக்க முடியல. கொடிப்போர் அறிவிக்கும் பொழுது ஒரே ஒரு திருப்பூர் குமரன் மாத்திரம்தான் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவன் கொடி பிடித்தான், தைரியமாக பிடித்தான். மொத்த இந்த கொடிப்போர்ல சிறைக்கு சென்றவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் மொய்தீன் கான், நம்ம சென்னையை சேர்ந்த 2 பேர், அப்துல் லத்தீப் ஒன்னு, சென்னையை சேர்ந்த அக்பர் அலின்னு ஒன்னு, இந்த 3 பேரும் கொடி பிடித்ததற்காக வேண்டி 1 வருடம் கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார்கள். 3 ஆயிடுச்சா? அதே மாதிரி மறுபடியும் அது அப்துல் லத்தீபும் ஒரு அப்துல் ரஹீம் 2வது தடவையும் கொடி பிடிக்கிறார்கள். 7 மாதம் சிறை தண்டனை. 5 பேர் பிடிச்சிட்டாங்களா? மறுபடியும் கொடி பிடிக்க வேண்டிய மதுரை வாவு சாஹிப், சென்னை சேக் பாபா சாஹிப் 6 மாசம் கடுங்காவல். அதை கொடி பிடித்ததற்காக வேண்டி சிறைச்சாலையை தமிழகத்தில் முத்தமிட்டவர்கள் முஸ்லிம்கள் 7, மற்றவங்க 1. கொடி பிடிச்சதுக்காக வேண்டி ஜெயிலுக்கு போனது, கடுங்காவலை சுமந்து கொண்டதுல நாங்க 7, மற்ற எல்லாரும் சேர்ந்து 1. அந்த 1 சொல்லும் போது எங்க 7 சொல்லக்கூடாதா? நான் குமரனுடைய தியாகத்தை குறைக்கல. குமரன் மாத்திரம் கொடி பிடித்தார் படம் காட்டக்கூடிய நீங்கள் எங்களுடைய அப்துல் லத்தீப் சாஹிபையும் மதுரை வாவு சாஹிபையும் அப்துல் ரஹீமையும் எதற்காக நீங்கள் மறைக்கிறீர்கள்? எதற்காக இருட்டடிப்பு செய்கிறீர்கள்? இதைத்தான் கேட்கிறோம். எங்களுக்கு துவேஷம் கிடையாது. எங்களை இருட்டடிப்பு செய்வதற்கு என்ன காரணம்? நாங்கள் நாட்டுக்கு செய்த தியாகங்கள் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறதுல என்ன உங்களுக்கு இன்பம்? எதுக்கு இதை செய்யறாங்க தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம கல்வியில இடஒதுக்கீடு கேட்டுருவோமா, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கேட்டுருவோமா? அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கிறோம். அதே மாதிரி வெள்ளைக்காரன் செய்வான்னா நம்மளை கூல் பண்றதுக்காக வேண்டி, வெள்ளையர்களுக்கு எதிரான வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பட்டங்களை கொடுத்தோமா. பட்டம் என்ன பட்டம்? ஷம்சுல் உலமா பட்டம், கௌரவ மாஜிஸ்ட்ரேட் பட்டம், கான் சாஹிப் பட்டம், ராவ் பகதூர் பட்டம், இப்படி சில பட்டங்களை கொடுத்து செய்வான். ஒரே அவங்க அமைக்கிடுவான். ஒரு ஊர்ல முக்கியமான வைங்க, அவனை கூப்பிட்டு குளிப்பாட்டி, நீங்க தான் ராவ் பகதூர், நீங்க என்ன வேண்டாம் எப்ப வேண்டாம் தொடர்பு கொள்ளலாம், நீங்க தான் கான், முஸ்லீமா இருந்தா கான் சாஹிப் பண்ணுவான், முஸ்லீம் இல்லாதவங்களா இருந்தா ராவ் பகதூர். அவன் முஸ்லீமுக்கு கான் சாஹிப், மற்றவங்களுக்கு ராவ் பகதூர். மார்க் அறிஞர் மௌலவி உலமாக்கள் இருக்காங்கல்ல, அந்த காலத்து உலமா இப்ப உலமா மாதிரிலாம் இல்ல. அந்த காலத்து உலமா பீரங்கிக்கு முன்னாடி நின்றாங்க. அப்படி நின்றவர்களுக்கு ஆகா இவர்கள் உலமாக்கள் தான் சுதந்திர போரை தூண்டி விடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி உலமாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஷம்சுல் உலமான்னு பட்டம் கொடுக்கிறான். ஷம்சுல் உலமான்னா என்ன? உலமாக்களுக்கு சூரியன், ஷம்சுல சூரியன். அப்ப ஷம்சுல் உலமான்னா உலமாக்களுக்கு மதகுருமார்களுக்கெல்லாம் இவர் சூரியன் அப்படின்னு பட்டம் கொடுத்தான். உடனே அறிவிப்பு வருகிறது, காந்தி அறிவிக்கிறாரு, ஒவ்வொரு தலைவரும் அறிவிக்கிறார்கள், பட்டங்களை துறங்கள். எல்லா கான் 4-5 கான் சாஹிபை தவிர நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கான் சாஹிப் என்ற பட்டத்தை துறந்தார்கள். கான் சாஹிப் என்ன தெரியுமா? இன்னைக்கு சென்னைக்கு நான் தான் கான் சாஹிப் வச்சுக்கிறேன். சென்னையில நான் நினைத்ததை செய்யலாம். உடனே வெள்ளைத்துறையை எனக்கு பார்க்க முடியும், பேச்சுவார்த்தை நடத்த முடியும், எனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். யாரையாவது பிடிச்சுக்கிட்டு போனால் அவர்களை கொண்டாந்து என்னால ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும். அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் அர்த்தம் கான் சாஹிப் பட்டம். அதை ராவ் பகதூர் எல்லாரும் பிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கான் சாஹிப் பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள், ஷம்சுல் உலமா பட்டத்தை தூக்கி இருந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தாவூது ஷா என்று ஒருத்தர் இருந்தார். அவர் மாஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. பிளஸ் அவருக்கு ஷம்சுல் உலமா பட்டம் இருந்தது. தூக்கி கடாசி விட்டு
வெள்ளையர்களை எதிர்ப்பதற்காக தாருல் இஸ்லாம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். நல்ல எழுத்தாளர், மார்க்க அறிஞராக இருந்தார். அவர் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தார். இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் மற்ற சமுதாயம் என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் வேணாடு வரும்பொழுது அதை இறுக்கமா பிடித்துக் கொண்டார்கள். அந்த பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்ம சாட்சாத் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் வாஜ்பாய். இந்த என்ன பண்ணிவிட்டாரு, ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்று வேடிக்கை பார்க்க போயிருக்கிறார். என்னன்னு சொல்லி அவரையும் கேஸ்ல சேர்த்து விட்டாங்க வெள்ளக்காரங்க. ஏதோ ஒரு மறியல் போராட்டம் நடந்திருக்கு, அது போய் வேடிக்கை பார்க்க போயிட்டாருங்க. இவரு போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு போகல, புடிச்சிட்டு போயிட்டாங்க. வெள்ளக்காரன் கடிதம் எழுதுறாரு, எப்படி நான் வேடிக்கை பார்க்கத்தான் வந்தேன், நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என்னை ரிலீஸ் பண்ணு. சிரிக்க சொல்ல அரசாங்க ரெக்கார்டு ஆவணம் இருக்கிறது, எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. அப்ப வாஜ்பாய் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தாரு. அவர்கள் எல்லாம் நாட்டை ஆள்றான், எழுதி கொடுத்துட்டு வர்றான். இங்க என்ன செய்யறோம், பதவிகளை தூக்கி எறிகிறோம், பட்டங்களை தூக்கி எறிகிறோம். அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், எல்லாரும் தான் எடுத்தார்கள். என்ன எடுக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிற ஹராம், எல்லாரும் கல்லூரி விட்டு வெளியே வா. நமக்கு உத்தரவு போடுறாங்க யாரு, நம்முடைய மதகுருமார்கள் உத்தரவு போடுகிறார்கள். நம்மை வழிநடத்தி அன்றைக்கு வழிநடத்தி சென்ற முகமது அலி ஷவுகத் அலி சகோதரர்கள், அலி சகோதரர் என்று சொல்லப்படக்கூடிய முகமது அலி ஷவுகத் அலி என்ற அலி சகோதரர்களும், காயிதே ஆஜம் சொல்லக்கூடிய ஜின்னா அவர்களும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு உத்தரவு போடுறாங்க. என்னது, படிக்காதே, வெள்ளைக்காரன் படிப்பு படிக்காதே. நல்லா படிச்சுட்டு இருந்தான், நம்மால் தான் நல்ல முன்னணியில் இருந்தான் படிப்புல எல்லாம். அதனால சார் சையத் அகமது கான் போன்றவர்கள், அலி சகோதரர்கள் ஜின்னாவுக்கு நிகரா நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு பாரத்ல யாருமே இருந்ததில்லை. அப்படி எல்லாம் படித்தவர்கள் நிறைந்த ஒரு சமுதாயம் நாட்டு விடுதலைக்காக படிக்க வேண்டாம் என்று தலைவர்கள் உத்தரவு போட்ட உடனே படிப்பை பாதியில விட்டுட்டு ஓடி வந்தோம். காகிதம் இல்லத்து கூட இப்படி வந்தாளுங்க. காகிதம் இல்லத்துங்கிறம அவர் பிஏ படிப்புல சேர்ந்திருக்கிறாரு, எல்லாம் படிப்பு விட்டு வா ஹராம் உடையாண்டார். அதனாலதான் உன் அப்பா படிக்கல, நீனும் படிக்கல. விளங்குதா, நம்ம ஏன் படிக்கலன்னு விளங்குதா? எங்க அப்பா எங்க தாப்பனார் படிச்ச என்னை படிக்க வச்சிருப்பார்ல, என்னையும் படிக்க வைக்கல, அவர் படிக்கல. அவர் ஏன் படிக்கல, தேசத்துக்கு படிக்காத, வெள்ளக்காரன் படிக்காத, வெள்ளக்காரன் படிப்பு இப்படி சொல்லிவிட்டாங்களா? 50 வருஷம் பின்னுக்கு நின்று இருக்கிறோம். 50 வருஷம் பின்தங்கி இருக்கிற காரணம் என்ன? தேசம் விடுதலை பெறுவதற்காக வேண்டி, வெள்ளையர்களை மீது வெறுப்பு உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம ஆங்கிலம் படிக்க வேணாம் என்று சொல்லி கல்விக்கூடங்களை உதறிவிட்டு வந்தோம். அதனுடைய வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு அரசாங்கத்தில் IAS IPS அதிகாரிகள் எடுத்துக்கொண்டால், அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்க எடுத்துக்கொண்டால் எவ்வளவு இருக்கிறீங்க? நீங்க நாட்டில் இருக்கிறது 20, நீங்க இந்தியாவில் இருக்கிறது எவ்வளவு? 110 கோடி பேர் இருந்தீர்களே, ஆனால் 22 கோடி முஸ்லீம் இருக்கிறீர்கள். இந்த நாட்டிலே உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிற நாடு நம்முடைய இந்தியா. பாகிஸ்தானை விட முஸ்லீம்கள் இங்கே அதிகம். ஒரு காலத்தில் இந்தோனேசியா முதலிடத்தில் இருந்தது, அதையும் மிஞ்சி இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். 22 கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே 100 பேருக்கு 22 பேர் இருக்கணுமா இல்லையா? இருக்கிறீங்களா? 100 போலீஸ்காரர்கள் இருந்தால் 22 முஸ்லீம் இங்க உண்டுமா? 100 போலீஸ் எடுத்து பாருங்க, ஒரு ஸ்டேஷன்ல எத்தனை? 100க்கு 22. நீ 22 பேர் இருக்கு இல்லப்பா, 100க்கு 22 உண்டா உனக்கு? இல்ல. 100 பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் இருந்தால் 22 முஸ்லீம் இருக்கிறியா? 100 டாக்டர் இருந்தால் 22 முஸ்லீம் டாக்டர் இருக்கிறியா? 100 இன்ஜினியர் இருந்தால் 22 முஸ்லீம் இன்ஜினியர் இருக்கிறியா? எவ்வளவு இருக்கிற தெரியுமா? நீ எவ்வளவு இருக்கிற தெரியுமா? வெக்கி தலை குனிய வேண்டும். 2 இருக்கிற 100 போலீஸ்காரர்களுக்கு 2 என்ற கணக்கில் தான் உனக்கு இங்கே பங்கு இருக்கிறது. 100 அதிகாரிகளுக்கு 2 என்ற கணக்கில் உனக்கு பங்கு இருக்கிறது. 100 டாக்டர்களுக்கு அது ஒதுக்கீடுல வந்தது இல்ல, அவன் ஏதோ பணங்காசு உள்ளவனா இருந்திருப்பான், காசு கொடுத்து சீட்டு வாங்குவதற்கு சக்தி உள்ளவனா இருந்திருப்பான். அந்த 2 பேரும் 100க்கு 2 டாக்டர், 100க்கு 2 இன்ஜினியர், 100க்கு 2 அதிகாரி, 100க்கு 2 டிரைவர், 100க்கு 2 கான்ஸ்டபிள். இதானப்பா எங்க நிலைமை. 22% இருக்கிற ஒரு சமுதாயம் 2ல நிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த தேசம் இருக்கிறது, விடுதலை பெறுவோம், விடுதலை பெற்ற பிறகு நம்மளை நல்லா வச்சிருப்பாங்க, விடுதலைக்கு பாடுபட்டவனை தூக்கி ஆகோகன் பண்ணுவான், வட்டி மூலமா சேர்த்து அடிச்சுக்கலாம், அவன் தப்பு கணக்கு போட்டான். தேசத்தை விடுதலை படுத்துவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அவன் அப்புறம் பார்த்துக்கிட்டான்.
வெள்ளக்காரன் காலத்துல நமக்கு ரிசர்வேஷனே கொடுத்திருந்தான். சாதி அடிப்படையில் இப்ப ரிசர்வேஷன் இருக்கிறத, தலித்துக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, இது அப்ப இல்ல. மத அடிப்படையில் இருந்தது. முஸ்லிமுக்கு இவ்வளவு, கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு என்று இருந்தது. அந்த இடஒதுக்கீடு இருந்ததால் நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தோம். இருக்கிற வாய்ப்பை தூக்கி நாசமாக்கிவிட்டு தேசத்தை காப்பாற்ற போறோம் வந்தோமா, சுதந்திரம் பெற்றோன முதல் வேலை என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு காப்பு வச்சாங்க. வெள்ளக்காரன் வச்சுட்டு போன எல்லாத்தையும் தொடர்ந்தாங்க. எந்த அளவுக்கு தொடர்ந்தா, வெள்ளக்காரன் காலத்துல போலீஸா இருந்தானே, நம்மளை அடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவனெல்லாம் சுதந்திர இந்தியாவிலையும் போலீஸ் ஆகிக்கிட்டான். அப்படி ஒப்பந்தம் இவங்க. அதனாலதான் அந்த போலீஸ் துறை எல்லாம் சீராகவே இருக்கிறது. வெள்ளக்காரனுக்கு அடிபணிஞ்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து செஞ்சான. நமக்கு மட்டும் என்ன பண்ணிட்டான்? உனக்கு இடஒதுக்கீடு நகிட்டான். இருந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு ஆகிவிட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம். அப்ப கல்வியில் புறக்கணிக்கப்படுகிறோம், அரசாங்க வேலை வாய்ப்பிலே புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த நன்றி மறந்தவர்கள் அந்த தியாகத்தை மதிக்காத காரணம். இந்த நாட்டில் உனக்கு என்னடான்னு கேட்கிறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்னடான்னு கேட்கறான். அவங்கள பார்த்து நம்மளை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்னடா இருக்குன்னு கேட்கிறான். அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்ட சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க, என்ன பங்கு உங்களுக்கு? வெள்ளக்காரன நாங்களும் எத்தி பிழைத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு 540 பாராளுமன்ற உறுப்பினர்ல நம்ம எவ்வளவு இருக்கிறோம்? 108 இருக்கணும்ல, இருக்கிறோமா? 30 பேர் இருக்கிறோம். இதை மீட்டெடுப்பதற்காக, இந்த விடுதலைக்காக ரத்தம் சிந்திய நாம் அந்த உரிமையை வென்றெடுப்பதற்காக குடந்தையிலே, கும்பகோணத்திலே ஜனவரி 29ஆம் நாள் குழும வேண்டும். இந்த நாட்டிலே உரிமையை பெறுவதாக இருந்தால் அதிக எண்ணிக்கை எங்கே இருக்கிறது என்று பார்த்துத்தான் உரிமையை தருவார்கள். நியாயத்தை பார்க்க மாட்டார்கள். கேட்கிற எண்ணிக்கை பார்ப்போம். இவ்வளவு பெரிய கூட்டம் என்று தெரிந்தால் அன்றைக்கே உத்தரவு வரும். உன் அப்பன் பாட்டன் தேசத்துக்கு இழந்தார்களே, அந்த உரிமையை மீட்பதற்கு, உரிமை மீட்பு ஏன் வச்சிருக்க தெரியுமா? உன் அப்பனும் பாட்டனும் பெற்றிருந்த அந்த உரிமையை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பறித்து விட்டார்கள். அந்த இழந்த உரிமையை மீட்பதற்காகத்தான் கும்பகோணத்திலே உரிமை மீட்பு பேரணி, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குடும்பத்தோடு 10 லட்சம் முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய பேரணியை அறிவித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வருவீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபித்தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபித்தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் ஹஜ். நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலிம் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும். மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.